கோவை வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த நபரிடமிருந்து பணத்தை திரும்ப பெற்றுத் தருமாறு கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர். சு கார்த்திகேயன், வழக்கறிஞர். நான் தமிழ் தேசிய முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர். எனது கட்சிக்காரரான செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த விஸ்வநாதன் மகன் மகேஷ் பாபு என்பவர் கோவை புதூர் பகுதியை சார்ந்த சஞ்சய் குமார் அலைஸ் முத்துசாமி அலைஸ் குருசாமி என்கின்ற நபரிடம் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வதற்காக சொல்லி சுமார் 5 கோடி ரூபாயை கொடுத்து ஏமாந்திருக்கிறார். இந்த சஞ்சய் குமார் ரெட்டி என்பவர் வெளிநாட்டில் உள்ள செல்லாரா நிறுவனத்தின் உரிமையாளர்களில் தானும் ஒருவர் எனவும் அவர் ஒரு வெளிநாட்டு வாழ் இந்தியர் என்றவும் ஆவணங்களை மகேஷ் பாபுவிடம் காமித்து ஆசை வார்த்தைகள் சொல்லி ஒரு நபருக்கு 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் என விகிதம் என பேசி சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து 5 கோடி ரூபாயை ஏமாற்றியிருக்கிறார். தற்போது அவர் தலைமறைவு ஆகிவிட்டார் என்ற காரணத்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கோவை மாநகர ஆணையர் அவர்களிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது விசாரணைக்காக மாநகர பிரிவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மேற்படி சஞ்சய் குமார் ரெட்டி ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இவ்வாறான மோசடியை செய்திருப்பதாக தற்போது தெரிய வருகிறது. இவர் மீது தஞ்சை மாவட்டத்தில் சுதாகர் என்பவர் 13 கோடி ரூபாயை ஏமாற்றிவிட்டதாக புகார் கொடுக்கப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிறது. இதற்கிடையிலே கேரளாவிலே இவ்வாறான ஒரு மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு முதல் தகவல் அறிக்கை கிடைத்திருக்கிறது. இவர் மீது உரிய நடவடிக்கையை மாநகர காவல்துறை எடுத்து அவரிடம் ஏமாந்த நபர்களுக்கு உரிய பணத்தை சஞ்சய் குமார் ரெட்டியிடமிருந்து மீட்டு கொடுக்க வேண்டும் என்று கனிவோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.